சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள் அப்படின்னு 1008 கேள்வி கேட்டு இப்ப அவ வாழற வாழ்க்கையும் நரக வாழ்க்கையா மாத்திட்டு போயிடுவான். என்ன சித்தி இப்படிலாம் சொல்றீங்க? என்னப்பா நான் இல்லாததா சொல்ற, நடக்கிறது தானே சொல்ற. ரெண்டாவதுன்னு தேடி போகணும்னா கண்டிப்பா கேள்வி கேட்க தானே செய்வானுங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவே முடியாதா? அப்படி யார் சொன்னா? கண்டிப்பா அமைச்சு கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு அவ மனச நல்லா தெரிஞ்சவன், அவ மனச புரிஞ்சுக்கிட்டவனால மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்ல, ஏதோ இறக்கப்பட்டு அவளுக்கு வாழ்க்கை பிச்சை போடுறவனா மட்டும் இருக்க கூடாது. அவ குணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவளை முழு மனசா ஏத்துக்கிறவனால மட்டும்தான் அவளை நல்லா பாத்துக்க முடியும். ஆனா இந்த காலத்துல அப்படி ஒரு பையனை எங்கப்பா தேடுறது? ஏன் சித்தி, ட்ரை பண்ணா அப்படி ஒருத்தன் கிடைக்கவே மாட்டானா? அப்படி சொல்லலப்பா. எங்கயோ இருந்து திடீர்னு வர்ற பையனால அவளை எப்படிப்பா முழுசா புரிஞ்சுக்க முடியும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ பக்கத்திலேயே இருந்து பார்த்து பழகுன பையனா இருந்தா அவளை நல்லா பாத்துக்க முடியும், நான் சொல்ற மாதிரியும் இருக்க முடியும். அப்படி ஒருத்தன் கிடைப்பான் சித்தி, கண்டிப்பா கிடைப்பான். நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். விக்கி, நீ எதுக்குப்பா தேடணும்? அந்த பையனே நீதானே விக்கி. இரு, உன்னை அஞ்சலிக்கு நான் மாப்பிள்ளையாக்குறேன். முதல்ல நீ அஞ்சலிய விக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்ப என்ன நீ மகேஷா அவளை திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போற, அவ்வளவுதானே? இரு. செல்வா அக்கா, இன்னைக்கு நீ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னியா? இப்பதான் குணா சொன்னா. ஆமாக்கா, சாரிக்கா, காலையில உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டக்கா. அது பரவாயில்ல விடு. அம்மா என்ன ஃபங்க்ஷன்? என்னோட ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ரிசப்ஷன்க்கா. உன் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ஃபங்க்ஷனுங்கற? எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதே செல்வா. அதனால என்னக்கா, நாம எல்லாரும் போறோம், உன்னை மட்டும் எப்படிக்கா வீட்டுல தனியா விட்டு போக முடியும்? நீயும் வாக்கா. நான் எதுக்கு செல்வா? அக்கா, நீ வீட்லயே இருக்கிறது உனக்கும் போர் அடிக்கும்ல, வாக்கா, ரிலாக்ஸ்டா போயிட்டு வரலாம். சரி, நானும் வரேன். தேங்க்ஸ்க்கா. அஞ்சலி, ஃபங்க்ஷனுக்கு நீயும் வாமா, கிளம்பலாம். இவ எதுக்கு அண்ணே? போற இடத்துக்கலாமா இவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்க முடியும்? இவ வீட்லயே இருக்கட்டும். ஏன் அஞ்சலி வந்தா என்ன? என்ன அண்ணே, இவளும் வந்துட்டானா வீட்டை யார் பாத்துக்கிறது? அதனால அவ இங்கே இருக்கட்டும். இவ வந்தானா கார்ல வேற இடம் பத்தாது. கார்ல இடம் பத்தாதுன்னா இன்னொரு கார் புக் பண்ணிட்டு போலாம், அவ்வளவுதானே? அதை விட்டுட்டு ஏன் அவளை வர வேண்டாங்கிற? மேடம், இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும். அண்ணி, மகாராணி வேலை செஞ்சு களைச்சு போயிருக்காங்களாம், ரெஸ்ட் எடுக்கணுமா, அதனால அவங்க இங்கேயே இருக்கட்டும். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நீங்க இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்கு, உங்ககிட்ட யாருமே சொல்லியா? இல்ல அங்கிள், நான் வரல. ஏன் மாப்பிள்ள நீங்க வரலங்கிறீங்க? யாரு ஃபங்க்ஷன் என்னன்னே தெரியாம அங்க வந்து ஒரு பொம்மை மாதிரி நிக்கணும், அது எனக்கு சங்கடமா இருக்கும். அதனால எனக்கு பழைய ஞாபகம் வர்ற வரைக்கும் நான் எந்த ஃபங்க்ஷனையும் அட்டென்ட் பண்ண வேணான்னு இருக்கேன். நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். ஐயோ, இந்த டிராமாக்காரிய வேற வர வேண்டாம்னு சொல்லிட்டோம். இப்ப மாப்பிள்ள வீட்ல இருக்கேன்னு சொல்றாரே. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வீட்ல ஒண்ணா விட்டுட்டு போனா டேஞ்சர் ஆச்சே. ஏய், நீ போய் ரெடி ஆயிட்டு வா. நான் எதுக்கு மேடம்? ஓஹோ, எதுக்குன்னு சொன்னாதான் மேடம் ரெடி ஆயிட்டு வருவீங்களோ? ஃபங்க்ஷனுக்கு நீயும் வரணும், போ ரெடி ஆயிட்டு வா. வேண்டாம் மேடம், நான் தான் டயர்டா இருக்கு வரலன்னு சொன்னேனே. எது வரலையா? ஹே குணா, எங்க வீட்ல வேலை செய்யற வரைக்கும் நீயா எதுவும் முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணுவேன். அதனால நான் கூப்பிட்டா நீ வரணும். போ, போய் ரெடி ஆயிட்டு வா, போ போ. என்னது இது? ஃபங்க்ஷனுக்கு போன எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க, போங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க.
ஏ பத்மா வா. ரெடி ஆயிட்டு வந்துருங்க. அத்தை, ஜூஸ் ஏதாவது போட்டு தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. சரண்யா, எனக்கு என்னமோ நம்ம விக்கியை பார்க்கணும் போல தோணுது. அவனை இங்க கொஞ்சம் வர சொல்றியா? உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோன்னு நானே அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் தான் இருந்தேன். சரிங்க அத்தை, இப்போ நான் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். என்னன்னே தெரியலம்மா. இங்க வந்து அட்மிட் ஆனதுலேருந்து எனக்கு அவன் நினைப்பாவே இருக்கு. இதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைக்கிறேன். மா, ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப என்ன ஆச்சு? டாக்டர் சாதாரண நெஞ்சு வலின்னு தானே சொன்னாரு. அப்புறம் ஏன் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, விக்கியை நீங்க பார்க்கணும் அவ்வளவுதானே? சரண்யா, விக்கிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இந்த வீக் நானும் அதான் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் ஹலோ, சொல்லுங்க சித்தி. தம்பி, எங்க இருக்க? வீட்டில் தான் சித்தி இருக்கேன். ஏன்? ஒன்னும் இல்ல, பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? என்னாச்சு அவங்களுக்கு? பதட்டப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, சாதாரண நெஞ்சுவலின்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா பாட்டி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ கொஞ்சம் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரியா? இதோ உடனே கிளம்பி வரேன் சித்தி. மாப்ள, என்னாச்சு மாப்ள? யார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க? இல்ல, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அவங்கள தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ யார்கிட்ட ஃபோன் பேசுறீங்க? சித்தி கிட்ட. ஃபோனை கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ சித்தி, ஒரு நிமிஷம். சமந்திமா, நான் செல்வகுமார் பேசுறேன். என்னாச்சுமா? அத்தைக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துச்சு, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம்.